ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இரண்டு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறார். ஒன்று, நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2G பிரச்சனையை மீண்டும் அரசியல் களத்தில் இழுத்து விட்டிருக்கிறார். 2G வழக்கில் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதற்காக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மறுபுறம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு குற்றச்சாட்டை, ஒரு புகார் மனு எழுப்புகிறார். சிறுதாவூர் பங்களாவுக்கு கண்டெய்னராக லாரி போய் கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் என்னவென்று கேட்கொண்டு விசாரணை நடத்த வேண்டும், உடனடியாக சோதனை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு இரண்டு பக்கமும் அதிமுக திமுக மீது இரண்டு பக்கம் புகார் வைத்திருக்கிறார். இது அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டுகள். அப்படி போகிற போக்கில் நான் விஷயங்களை சொன்னாதான் நம்ம பக்கம் கவனம் ஏற்படும் என்ற விளம்பர தேடலுக்கான ஒரு முயற்சியா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய புகார்கள் அவருக்கு ஏதாவது ஆதாரப்பூர்வமான புகார் கிடைத்திருக்கிறது, அதன் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட நிச்சயமாக அவருடைய தரப்புல நடவடிக்கை எடுப்பான்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற விஷயங்கள் ஒரு அரசியல் மேடையில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களா பார்க்கிறது. அதற்கு பின்னணியில ஆதாரங்கள் இருக்குமா? இதை பற்றி தான் நம்ம இன்றைய ஆயுதத்தில் நீட்சில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு அந்திரிதாஸ் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சி தொடர்கிறார்கள். உங்களை இருவரும் வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு அந்திரிதாஸ் தான் ஆரம்பிக்கலாம் பார்க்கிறேன். இந்த குற்றச்சாட்டை சொன்னவர் அப்படிங்கிற உங்களுடைய கட்சியுடைய பொதுச்செயலாளர் அப்படிங்கிற முறையில் இந்த குற்றச்சாட்டுக்கு ஏதேனும் ஆதாரம் அப்படின்னு ஒண்ணு வேணும் இல்லையா? 2G அப்படிங்கிற வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் தன்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறது. சிபிஐ உடைய நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துட்டு, சிபிஐ தனியாக நடந்து கொண்டிருக்க விசாரணை நடத்திட்டு இருக்கு, அமலாக்கப்பிரிவு விசாரணை நடக்கிறது, எல்லா தரப்பிலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு ஸ்டாலினுடைய பெயரை இழுத்து இந்த தேர்தல் நேரத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அரசியல் ஆதாயம் அல்லாமல் வேற என்ன? தேர்தல் நேரத்தில் நீங்க அந்த 2G வழக்கினுடைய தன்மையை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மறைந்து தற்கொலை செய்து கொண்ட சாதிக் பாஷா அவர்கள் அமலாக்கப் பிரிவிலே கொடுத்த வாக்குமூலத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2010 சாகித் பாவலா அவர்கள் துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை பார்த்தார். உடன் ராஜாவும் இருந்தார்கள், நானும் இருந்தேன். ஆனால் நான் அறைக்குள்ளே செல்லவில்லை என்று சொல்லிவிட்டு 28/1/2011 21/2/2011 வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு 16 அந்த வாக்குமூலத்தில் அவர் ஸ்டாலினும் பாவலாவும் சந்தித்தாக குறிப்பிடுகிறார். அந்த வாக்குமூலத்தில் பணப்பரிமாற்றம் நடந்ததாக குறிப்பிடுகிறாரா? அப்படி சொல்லல. அந்தரிதாசும் பாண்டேவும் வாரத்துக்கு 4 நாட்கள் சந்திப்பார்கள். பாண்டே மதிமுக சேர்ந்து சொல்ல போறீங்களா? அந்தரிதாஸ் சந்திரிகளை சேர்ந்து சொல்ல போறீங்களா? உள்ள என்ன நடந்தது தெரியலன்றதையும் வாக்குமூலத்தில் சொல்லி தெரியல சொல்லக்கூடிய விஷயத்தை, தெரியலை என்று சொல்லப்பட்ட விஷயத்தை எடுத்து அரசியல் களத்திலே அப்போது நடந்தது என்ன என்று சொன்னால் சாமானிய மக்கள் எவ்வளவு ஒரு குழப்பத்துக்காளர். ஓஹோ, இந்த மாதிரி சந்திப்பு நடந்திருக்கும், அவர்களா ஒரு யூகத்துக்கு ஏன் விடணும்? சரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் சிபிஐ 16/3/2011 அவருக்கு சம்மன் கொடுத்திருக்குது. விசாரணைக்கு போற முந்தின நாள் மர்மமான முறையிலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது 1000 சந்தேகங்களை எழுப்பும். அந்த வழக்கு தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கு கடந்த 5 ஆண்டுகளாக இவர் மரணித்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது மார்ச் மாதம் நினைக்கிறேன். இதே ஒரு 5-6 நாட்கள் முன்னாடி தான் அவருடைய நினைவு தினம் வந்து சாதிக் பாஷா நினைவு தினம் வந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர் தற்கொலை செய்து கொண்டாலும் அதன் பிறகு 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு திமுகவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அருமையான உறவு அப்படிங்கிறது உலகம் அறிந்த விஷயம். அப்ப சாதிக் பாஷாவுடைய மரணத்துல மர்மம் இருக்குமானால் அதில் முதல் ஆதாயம் தேடக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும். அப்ப அந்த விசாரணையில் ஏதாவது நடந்துச்சா? எத்தனையோ பிரச்சனைகள் அண்ணா திமுகவும் திமுகவுக்கும் புரிதலோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல கூட அந்த புரிதல் கூட இருக்கலாம். அது யாரு? இது மாத்திரமல்ல, இன்னொரு வாக்குமூலத்தில் அதிமுகவுக்கும் புரிதல் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. ஆனா திமுக எல்லாத்தையும் புரிதல் இருக்கு. வெறும் நான் சாதிக் பாஷா வாக்குமூலத்தை மாத்திரம் சொல்ல, இன்னொரு வாக்குமூலம் இருக்குது. ஜெமினியினுடைய எம்டி மேனேஜிங் டைரக்டரா இருக்கின்ற மனோகர் பிரசாத் அவர்கள் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதுல ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர், மரியாதைக்குரிய பொருளாளர் ஸ்டாலின் அவருடைய நெருங்கிய நண்பர் ராஜா சங்கர் அவர்களும், கலைஞர் டிவியினுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கின்ற சரத்குமார் அவர்களும் இந்த ஒரு நிறுவனத்தை விலை பேசினார்கள். அதிலே ஒரு மூலதனத்தை போட்டார்கள். அந்த பணம் தான் அஞ்சுகம் பிலிம்ஸ் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டது என்கின்ற வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்கிறார். இது சம்பந்தப்பட்ட வழக்கிலே தான் நான் சொல்றேன். இந்த வழக்கில் இருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் எல்லாமே சிபிஐ நீதிமன்றத்தில் இருக்கு, சிபிஐ இருக்குது, அமலாக்க பிரிவு இருக்குது. அவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல யார் குற்றவாளி அல்ல என்பது வழக்கு விசாரணை முடிவில் தெரிஞ்சிடும். ஒரு நிறுவனத்தை ஒருவர் விலை பேசுவது எந்த விதத்திலும் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. நீங்க ஏற்கனவே நம்ம மதுவிலக்கு பிரச்சனை வந்தது போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய மகன் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு, அது புகைப்பட ஐடி சூப்பர் ஸ்டாக்கிஸா இருக்காரு, அது ஒரு குற்றச்சாட்டுக்குரிய விஷயம் இல்ல. அவர் ஒரு தொழில் பண்றாரு, அவ்வளவுதான். அப்ப இவர் ஒரு தொழில் பண்றாரு, இவர் தொழில் பண்ணோட பேசுறாங்க குற்றச்சாட்டு. நான் கேட்கறது 2G ஊழல்ல இவருக்கு தொடர்பு இருக்கு நீங்க சொல்லப்பட்டிருக்குதா? அப்படி இல்லாமல் கைமாறிய பணம் எவ்வளவு, நடந்தது என்ன, டிடி எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு வழக்கறிஞர் கூட ஒரு டிமாண்ட் டிராஃப்ட், ஒரு வரைவோலையாக இருந்தால் அதை வங்கியில் தான் மாற்ற முடியும். நாங்க நீங்க லஞ்சம் ஊழல் 2G ரொம்ப 1,76,000 கோடி வரை சொல்றீங்க இல்லையா?
இந்த இடத்துல கைமாறிய டிடி எங்கேன்னு கேட்கிறாரு உங்களுடைய பொதுச்செயலாளர். ஒரு 100 கோடி இருக்காதா, ஒரு 50 கோடி இருக்காதா, ஒரு 500 கோடி இருக்காதா, 1,76,000 கோடி பேசும்போது அப்ப அந்த 500 கோடி டிடியை ஒருத்தர் போய் மாத்துறாரு, ஒரு அக்கௌண்ட்ல ஏறாருன்னா பளிச்சுன்னு வெளியே தெரிஞ்சிடாதா? அது எந்த செல் டிரான்சாக்ஷன்லுமே கருப்பு அது பிளாக் எவ்வளவு ஒயிட் எவ்வளவுன்றது இருக்கு. டிடில பிளாக் கிடையாதுங்கிறது வழக்கறிஞரா டிடில பிளாக் கிடையாது. உங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்லக்கூடிய அந்த மதிப்பு சொத்து மதிப்பு எவ்வளவோ, மார்க்கெட்டிங் வேல்யூ உள்ள சொத்து மதிப்பு எவ்வளவோ அதுக்கு மாத்திரம் தான் டிடி கொடுப்பாங்க. மத்தெல்லாம் கருப்பு பணமா தான் போகும். இல்ல நான் மத்ததே விட்டுருவோமே, நான் மத்ததுக்கே போல கருப்பாக 1,75,000 கோடி பேர் கொடுத்தோம். நான் அதுக்குள்ள போறேன். நான் சொல்றேன் டிடி எங்கே, கைமாறிய டிடி எங்கேன்னு கேட்கிறார். டிடி கைமாறுச்சு, ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை கைமாறி இருந்தால் எங்கேனும் ஒரு வங்கியில் தான் வரை வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது எவ்வளவு சிபிஐக்கு தெரியாது, அமலாக்க பிரிவுக்கு தெரியாது, ஓபி சைனிக்கு தெரியாது, வைகோக்கும் மந்திரிதாசுக்கும் தெரியும். இல்ல சந்தேகமான முறையிலே அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை அடுத்து வந்த அரசாங்கம் விசாரிக்கவில்லை என்பது ரெண்டும் சேர்த்து தான் நாங்க குற்றம் சாட்டுறோம். நாங்க எங்களுக்கு வந்து எதிர்ப்பு அரசியல் இருக்கிறத தவிர வெறுப்பு அரசியல் கிடையாது. வெறுப்பு அரசியல் இருக்கணும். ஒரு மரணம் பற்றியும் ஒரு மிகப்பெரிய ஊழல் புகார் பற்றியும் மதிமுக போன்ற அதோட பொதுச்செயலாளர் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் சொல்லும் போது ஒரு ஆதாரம் வேண்டாமா? நீங்க 500 கோடி ரூபாய் வந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி இவங்க விலை பேசினாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. எங்கெங்க விலை பேசினாங்கன்னு சொல்லி கேட்ட உடனே நாங்க அந்த பத்திரிகையில போட்டு இந்த பத்திரிகையில போட்டு சொல்றீங்க. பத்திரிகையில வரக்கூடிய செய்தி பூரா நீங்க நம்புவீங்களா? தெரிஞ்சோ தெரியாம பத்திரிகையில வரக்கூடிய செய்தி நம்பக்கூடியவரா நீங்க? இல்ல ஒரு விஷயம் நம்பல. 1500 கோடி ரூபாய் வந்து வாங்கினா சொல்றாங்களேன்னு ஒருத்தர் கேள்வி எழுப்புற உடனே கோவம் வந்துருச்சுல. அது வந்து உண்மையா போய் கூட கேட்கல. அப்ப அந்த தார்மீக கோபத்தை நான் புரிந்து கொள்கிறேன். அப்ப அதே போன்ற தார்மீக உணர்வு அடுத்தவர்கள் இருக்குமா இல்லையா? என்ன சொன்னா இதுல தெரிந்தோ தெரியாமலோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு சந்தேக ரேகை வந்து எடுத்து ஒரு சர்ச்சைக்கிரமான சந்தேக ரேகை பரப்போது மதிமுக. நான் என்ன சொல்றேன், நீங்க தான் அந்த சந்தேக நில மோசடிக்காக நேரடியாக டிஜிபி அலுவலகத்துக்கு சென்று நான் அதை எதிர்கொள்கிறேன் என்று சொன்னவர் இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, சென்சிட்டிவ் மேட்டர் வந்திருக்கிறது. இதை நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஏன் சொல்லல? நான் சொல்றேன், நீ ஒவ்வொரு குற்றச்சாட்டா நீங்க வைப்பீங்க, நான் போய் ஒவ்வொன்னா போய் தீ குளிக்கணும் தான் சரியா இருக்குமா? நீங்க யோசிங்க. அதே மாதிரி புகால வந்து 1500 கோடி ரூபாய் நீங்க வாங்கினதா அப்படின்னு வாக்கியம் கூட முடிக்கப்படாத நிலைமையில கோச்சுக்கிறோம்ல, அந்த உணர்வு புரிந்து கொள்ள முடியல. அவர் ஒரு தார்மீக விளக்கத்தை சொன்னாரு. நான் விளக்கம் சொல்லிட்டேன். நானே கேக்குறேன், அந்த நான் கோவத்தை ஏற்கிறேன்னு சொல்றேன், தப்புன்னு நான் சொல்ல. நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா ஒரு ஊடகவியலாளனா பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னோட ஆதாரம் இருக்கணும். இல்ல நான் பேசுறது தவறு எனக்கு அவ்வளவு. நான் ஊடகவியலாளர் இருக்கிறதுனால நான் வானலாவை அதிகாரம் படைச்சவன் கிடையாது. ஆனா ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் கோவம் வருது இல்ல, அது நியாயம் இல்லையா? அந்த நியாயம் அடுத்த இருக்க வேண்டாமா? 2G உனக்கு தொடர்பு வந்துச்சு, டிடி எங்கே, அது எங்கே, எங்க நீங்க குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா நீ ப்ரூவ் பண்ணு சொல்லி சொன்னா அர்த்தம். குற்றச்சாட்டு நீங்கள் வைப்பீர்கள், அவர்கள் நிரூபிக்கணுமா? அதுக்கு ஆதாரம் இருக்குது. இப்ப எப்படி நோட்டீஸ் கொடுத்தாங்களோ அது மாதிரி எப்படி நீதிமன்றத்துக்கு வரும்போது அது மாதிரி இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க. தேர்தல் ஆணையத்துல கமிஷன் கொடுத்திருக்காங்க, அது எந்த இடத்துல வந்து நிரூபிக்கணுமோ அந்த இடத்துல நிரூபிப்பாங்க. இல்ல அதே போல அதிமுக பற்றி நீங்க சொல்றீங்க, சிறுதாவூர் பங்களால வந்து கண்டெய்னர் லாரி போச்சு, அதுக்கப்புறம் வந்து 10-20 லாரி போச்சு, எல்லாம் தார்பாலின் போட்டு பூட்டிருந்தது, பல ஆயிரம் கோடி மதிப்பு உள்ளதெல்லாம் உள்ள போயிருக்கு, நான் சந்தேகப்படுறேன், இது உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆதாரம் கிடைச்சுன்னா ஒரு வீடியோ காட்டியிருக்கலாமே. அது போக ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு லாரி, என்னுடைய வீடு இடம் மாறுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன டான் என் வீட்டுக்கு போனா 2 லாரி தேவைப்படும். அப்ப இங்க மாத்திரம் என்ன போச்சு ஏது போச்சு தெரியாம போற இடம் பூரா ரைடு நடத்த அப்படிங்கிறது சரியான விஷயமா? ஒரு அவதூறுகளை மட்டுமே பரப்பி கொண்டிருப்போம் அரசியலுக்கு சரி. காலங்காலமா நம்ம தேர்தல் கமிஷனை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் சொல்லுமாம் பள்ளி ஜாடி பானையில் விழுமாம் சொல்லி தொடங்கும் போது நல்லா தொடங்குறாங்க, முடியும் போது எப்படி முடியுதுன்னு தெரியும். 2014 எப்படி 144 போட்டு எப்படி எல்லாம் பரிமாற்றம் செஞ்சாங்கன்னு தெரியும். ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் சரியில்லாம முதலா பார்க்கும்போது அச்சமாக இருக்கும், விடியும் போது விளக்கில் எண்ணெய் மிச்சமாக இருக்கும் சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் அதுக்கப்புறம் நெருங்க வேலையை தேர்தல், அதாவது தேர்தல் ஆணையத்துடைய நோக்கமே அது வந்து சிஐசி மாதிரி, சிவிசி மாதிரி, சிஐஜி மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பா இருக்கணும்ன்றதுக்காக தான் அரசியலமைப்பு சட்டம் நியமிச்சாங்க. ஆனா வந்து சம்பத் அவர்களே சொல்கிறார்கள், எங்களால் பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியலைன்னு சொல்றாங்க. அப்படி சந்தேகத்தை தான் நாங்க கிளப்ப முடியும். அதுக்கு உண்டான பொறுப்பும் கடமையும் தேர்தல் கமிஷன் தானே செய்யணும். ஒரு நியாயமா நீங்க கொஞ்சம் மனசாட்சி பொதுவாக கண்டெய்னர்ல போனது அங்க லாரிகள் நின்றது பத்திரிகையில நீங்க பாத்திருப்பீங்க. கண்டிப்பா பத்திரிகையில பாக்குறதெல்லாம் நீங்க ஏற்கிறீங்கன்னா நீங்க அடுத்து நீங்க கோச்சுக்கவே கூடாது. பத்திரிகையில் சொல்லப்படுற விஷயம், பத்திரிகையில் சொல்லப்படுற விஷயங்கள் பத்திரிகையில் எதிர்கொள்ளணும். யார் நான் சொல்ற வார்த்தைக்கு நான் பொறுப்பு, நீங்க சொல்ற வார்த்தைக்கு நீங்க பொறுப்பு. பத்திரிகையில மேற்கோள் காட்டி நீங்க சொன்னால் நீங்க தான் பொறுப்பு. அது மாற்றுக்கிறது சந்தேகமா இருக்குது. பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது தேர்தல் ஆணையம் தான் போய் பார்க்கணும். அப்படி ஒரு புகாரை நான் எழுப்பக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படி வீடு விட ரைடு வாழ்க்கை பூரா போயிட்டே இருக்க முடியுமா? அவதூறு பரப்ப நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன் சார். அந்தரிதாஸ் வந்து விலை போயிருக்கிறார் ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன், ஆதாரத்தை வைக்க வேண்டிய நான் விலை போகவில்லை என்று நீங்கள் நிரூபிங்கள் சொன்னா அது எவ்வளவு பெரிய அவதூறு. கலிங்கப்பட்டியில சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் கலிங்கப்பட்டியில அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஜெய்சங்கரும் இன்றைக்கு இருந்த அமைச்சர் அவர்களும் கையங்கலமா பிடிச்சு கொடுத்தோம். ஆனா அங்க வந்து
போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஓபிஎஸ் வந்து கூட்டிட்டு போறாரு. அப்ப எங்க இருக்க தேர்தல் கமிஷனுடைய நேர்மை இப்படிதான் சொல்லி இல்ல அத வந்து நம்முடைய நேர்காணல திரு வைகோ அவர்களே பதிவு செஞ்சார். நான் அதை நான் மறுக்கல. அது நான் ஏற்கிறேன். அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னார். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் சொன்னார். அதை நான் மறுக்கல. இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது இந்த பக்கம் கண்டென்ட் போதுங்கிறதோ அந்த பக்கம் வந்து அந்த டிடி எல்லாம் எங்க கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சஸ்டைன் பண்றாருங்கிற கேட்க வேண்டாமா? இருக்கு நாங்க சொல்றோங்க. நீ வழக்கு போட்டு நாங்க ப்ரூவ் பண்றோம் சொல்லி சொல்றீங்க. இல்ல இத சொல்றோம் போய் அதை கண்காணித்து அதுக்குண்டான சோதனைகள் விட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எலெக்ஷன் கமிஷன் தானே இருக்கு. அதையும் அவங்க எப்படி அதுக்கப்புறம் வந்து பொய்யான குற்றச்சாட்டு எங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டும். திரு அப்பாவிட்ட கேட்க விரும்புற விஷயம், நீங்கள் அதிமுக செய்த விஷயத்தை இன்று உங்களுக்கு மதிமுக செய்கிறதுன்னு சொன்னா மறுப்பீங்களா? நீங்கள் அதிமுக மேல பல குற்றச்சாட்டுகள், அவ்வளவு கோடி கொள்ளை, இவ்வளவு கோடி கொள்ளை, இந்த நிகழ்ச்சியில இந்த வாதத்துக்கு முந்தைய வாதம் கூட அவங்க எல்லாம் கொள்ளையடிச்சாங்க, இவங்க எல்லாம் கொள்ளையடிச்சாங்கன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி யாருனாலும் யார் மேலும் சொல்ல முடியும். நீங்கள் உங்களுடைய வாயில என்ன அன்னை வருதோ அன்னை சொல்றீங்க, அவங்க அவங்களோட வாயில என்ன வருதோ சொல்றாங்க. அப்புறம் ஏன் நீங்க பாயிறீங்க? ஏன் நீங்க நோட்டீஸ் அனுப்புறீங்க? இல்ல ஒரு விஷயம், நான் இவங்க பேச வர நீங்க 2 பேரும் பேச வர நான் இல்ல தலையிடல. அதே போல என் கருத்தையும் கேட்கறத வரை யாரும் இன்டர்ஃபை பண்ணக்கூடாது. அதையும் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். போன காலத்துல நீங்க தான் நான் ஊழல்னு சொன்னதோ லஞ்சம் வாங்குதாங்கன்னு சொன்னதோ நான் யாரோ சொன்னதுதான் நான் எடுத்துக்காட்டா சொன்னேன். பத்திரிகையில வர செய்தியை சொல்றேன். இப்ப அவங்க சொல்றது சொல்றாங்க கரெக்ட் சொல்லிட்டு நான் பேசுறேன் முடிச்சிருக்கேன். இல்ல நான் அவர்கிட்ட பேசின மாதிரியே தான் உங்கள்ட்ட பேசுறேன். நீங்க அழகா சொன்னீங்க இல்லையா, பத்திரிகையில வந்த விஷயத்தை வச்சுதான் அதிமுக ஊழல் பண்ணது நீங்க சொன்னீங்க. பேச விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டைம் தரேன். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தந்துட்டேன். என்ன முதல்ல 5 நிமிஷம் பேசுறோம். நீங்க எனக்கு நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன கேட்கிறேன், நான் அந்த 5 நிமிஷத்தை பேசுறதுக்கு அப்புறம் இவ்வளவு நீங்களும் அவங்களும் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். அதாவது 2G விவகாரத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்கி அது வந்து சிஏஜி ரிப்போர்ட்ல இருக்கக்கூடியது 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு அப்படின்னு சொல்லி திரும்ப அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் சில 1000 கோடி ரூபாய் அதுல இழப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு பண்ணி அது நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து எங்கேயாவது யாருகிட்டயாவது ₹1 அதிகப்படியாட்டு அவங்க சொத்து கணக்குல வருமான கணக்குல இருக்குன்னு சொல்லி எங்கேயுமே அதை கண்டுபிடிக்கல. அது ஒரு பக்கம். என்ன முடியல, தனியார் தொலைக்காட்சிக்கு அதுக்கு கட்டுப்பாடு இருக்கோம். இவங்க இப்ப ஒன்று சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றேன் 2015 ஜூன் மாதம் திரு வைகோ அவர்கள் ராமானுஜம் அவர்களை சந்திச்சு பேசுறாங்க. பேசிட்டு அதனுடைய வெளிப்பாடு என்னமோ தெரியல, மலேசியாவில் ஒரு மீட்டிங் போறாங்க. தமிழர்கள் ஏற்பாடு பண்ண மீட்டிங்ல கலைஞரோட ஜெயலலிதா மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசுறாரு. திரும்பவும் கேள்வி கேட்காங்க, அந்த பதில சொல்றாங்க. அதுலதான் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. திரு ராமானுஜம் அவர்களை சந்தித்த பின்பு அவருடைய நிலைப்பாடு மாறுகிறதுன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களே பேசுறாங்க எல்லாருமே. நீங்க வேற ஏதோ குற்றச்சாட்டு சொல்றீங்க. இல்ல இல்ல, நான் 3வது முறையா சொல்றாரு இந்த குற்றச்சாட்டை இதே சந்தி டிவில 3ஆம் நான் மறுத்திருக்கேன். பலமுறை மறுத்திருக்கேன். நான் பேசுறேன் அவர்கிட்ட. இல்ல நான் அப்பா நான் என்ன சொல்ல வரேன், நான் ஏற்கனவே முதல் நிகழ்ச்சின்னு சொல்ல திரும்ப நான் முயற்சி பண்ண என்னுடைய சற்று மனம் தளராம நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்க. நீங்க இன்னும் முழுமையா பேசுங்க, அதுக்கு தான் நான் அமைதியா. ஆனா இந்த பிரச்சனை தொடர்பா நீங்க சொல்லுங்க நான் கேட்பேன். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க கூட்டணி தொடர்பா பேசுறீங்க, அதுக்கு ராமானுஜம் காரணம் சொல்லி அது இருந்துட்டு போடுங்க. ஏற்கனவே 2 முறை இதை பதிவு பண்ணிருக்கீங்க. நான் மறுக்கல, இதே தொலைக்காட்சியில் பதிவு பண்ணிருக்கேன். தம்பி அறிவு இருந்தா நான் கேட்டுட்டு இருந்திருக்கிறேன். நான் இப்ப கேட்கறது, அவர்கள் மீது நீங்கள் குற்றஞ்சாட்டுனீங்க அதிமுக மேல, இன்னைக்கு உங்க மேல அவங்க குற்றஞ்சாட்டு சொல்றாங்க. அதற்கான பதில் தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம்கேவும் நாங்களும் சேர்ந்துகிட்டதுனால தான் தளபதி மேல அந்த வழக்க அவங்க போடல அப்படின்னு சொல்றாங்க. நாங்க உண்மைக்கு புறமான ஒரு குற்றச்சாட்டை தளபதி மேல அவங்களே அதை சொன்னாங்க. தளபதி மேல ஒரு லேண்ட் கிராபிங் கேஸ் போடுறாங்க. நேரே டிஜிபி கிட்ட போய் நான் தவறு பண்ணிருந்தா என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைச்சிட்டு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கலைஞரும் தளபதியும் தான், வேற யாரும் கிடையாது. அவங்க மேல எந்த வழக்கும் கிடையாது. இவங்க ஏதாவது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் மேல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. பல முதல்வர் வேட்பாளர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவங்க ஏதாவது ஆட்சிக்கு வரக்கூடியது அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை போடலாம் அப்படிங்கறதுக்காக போடுறாங்க. நாங்க எதையும் எதிர்கொள்ளக்கு தயாராக எங்களுக்கு மடியில இந்த விவாதத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது பத்திரிகையில வந்ததான் நாங்க அதிமுக மேல சொன்னோம் சொல்லி சொன்னீங்க. இதுக்கு முந்தைய விவாதத்துல சொல்லும் போது ராஜீவ்காந்தியை கொன்னதே நீங்க தான் சொல்லி சொன்னீங்க. எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான விஷயமும் இல்லாமல் என்னன்னாலும் சொல்லிடலாம் சொல்லி சொன்னா, வைகோல ராஜீவ் கொலை வழக்குல வைகோ மேல எஃப்ஐஆர் இருந்ததா, புகாராவது இருந்ததா, குறைந்தபட்சம் இருந்ததா? அவர் வந்து உங்க கட்சியில தான் கூட இருந்தாருங்கிற மறந்துட முடியுமா? அந்த கொலை நடக்கும்போது உங்க கட்சியில் இருந்தாரா வெளியே இருந்தாரா? அவரு
அதாவது அந்த கொலை நடக்கும்போது எந்த கட்சி இருந்தாரு? எங்க மேல ராஜீவ்காந்தி கொலை நடக்கும் போது வைகோ இந்த கட்சி பெயர் என்ன? தளபதி மேல இந்த வழக்கு இருக்கா? நீங்க இவ்வளவு 15 நிமிஷம் அதை டிஸ்கஸ் பண்ணணுமா? இல்ல அதான் கேட்டேன். டிஸ்கஷன் எடுத்துக்க கூடாது. இல்ல எடுக்க கூடாது. எடுத்துக்கிட்டு அவர் சொன்னா அது எதுக்கு டிஸ்கஷன்? அதத்தான் சொன்னாரு. அதை டிஸ்கஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? அதத்தான் நான் அவர்ட்ட கேட்டேன். நான் இன்னொன்னு கேட்கிறேன். நான் சொல்லுங்க. வைகோ ராஜீவ் காந்தி கொலை நடக்கா? அதுக்கு முன்னால் நடக்கா? ராஜீவ் காந்திய கொலைக்கு முன்னால போய் வைகோ அவர்கள் அங்க போய் சந்திக்கிறார் காட்டுக்குள்ள. பல நாட்கள் அவரோட தங்கி இருக்காரு. திட்டம் போட்டு தான் கொண்டாரு நான் சொல்றேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை நீங்க எப்படி பொதுமக்கள் வைக்கிறீங்க எனக்கு தெரியல. சொல்றியா? இல்ல அதை டிஸ்கஸ் பண்ணணுமா? இல்ல நான் சொல்றேன் இவ்வளவு அவர்ட்ட என்ன முத்துக்குமாரசாமி கிட்ட பணம் கேட்டு அமைச்சர் பிஏ கேட்கறாரு. அப்பா உங்களை விட குறைவில்லாம என்னால சத்தத்தை எழுப்ப முடியும். நான் முயற்சி பண்ணா செய்ய முடியும். ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னா சொல்ல விட மாட்டீங்க. நல்லா சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டீங்க. 15 நிமிஷம் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல ஒரு நிமிஷம். அப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசதான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய கேள்வி தளபதி மேல வழக்கு இருக்கா? உங்களுடைய மேல வழக்கு இருக்கா? திரு அப்பாவு நான் வந்து வைகோ சொன்னதை வச்சு டிஸ்கஷன் பண்ணணுமா? அப்போ அவர் உங்க ஊதியில விவகாரம் இருக்கு, அது கோர்ட்ல இருக்கு. இப்ப ஜெயலலிதா வழக்கை பற்றி இப்ப பேசுவோமா? நல்லா பேசுவோமே. இன்னைக்கு டிஸ்கஷன் நாளைக்கு எடுத்து இப்ப பேசுறோமேங்க. இப்ப பேசுறோமேங்க. கண்டெய்னர் லாரி போகுதுங்கறத உச்சநீதிமன்றத்துல அந்த அம்மா வழக்கு இருக்கு. அந்த வழக்கு ஹைகோர்ட்ல சார்ஜே தப்புன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் போட்டிருக்காரு. அப்ப அதான் இன்னைக்கு ஒரு டிஸ்கஷனுக்கு நல்லா பண்ணலாம். நல்லா பண்ணலாம். ஒரு திமுகவுக்கு விரோதமா பண்ண என்ன அர்த்தம்? அது அதாவது வைகோ ஒரு விஷயம் இவ்வளவு நேரம் வைகோ 96ல மிகப்பெரிய அளவுல வலுவாட்டு வந்தாரு. நீங்க இப்படி பண்ண மாட்டீங்க. நீங்க ஏன் இப்படி வியப்பா இருக்கு. நீங்க ஏன் பண்ணி வியப்பா இருக்கு. ஆனா இப்படி பண்ற வழக்கமா பண்ற ஆள் இல்ல. பரவாயில்ல நீங்க ஏன் பண்ணீங்கன்னு தெரியல. திரு அந்தரிதாஸ் ஒரே ஒரு கேள்வியாவது உங்களுக்கு சாதமா கேட்டனா உங்களுக்கு பாதமா கேட்டனா? இல்ல அந்தரிதாஸ் கேட்ட அத்தனை கேள்வி உங்களுடைய குரலான்னு பிரதிபலிச்சீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? நான் பேசாம இருந்தேன். I was raising your question. இல்ல உங்களுடைய கேள்வி என்ன? அப்ப ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்ககிட்ட கேட்க திரு அப்பா வைகோ சொன்னதை சூஜியை எடுத்துக்கிட்டே இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா வழக்கு குண்டாட்ட இருந்து உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணது தப்பு, அது தப்பில் பண்ணிருக்க கூடாது, ரெவி பெட்டிஷன் தான் போட்டிருக்காங்க. அத நாளைக்கு டிஸ்கஷன் எடுக்கும். இன்னைக்கே டிஸ்கஷன் ஒரு பொதுத்தளத்துல இருந்து இன்னைக்கே சரியா பண்ணுவீங்க. இன்னைக்கே டிஸ்கஷன் நீங்க வந்து தளபதி மேல வழக்கு அவர் சொன்னத ஒரு நிமிஷம் பேசணுமா? இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க வந்து அவர் மேல வழக்கு இருக்கா? திரு அப்பாவை நீங்க தவறா வழிநடத்துறத அனுபவிக்க முடியாது. நான் வந்து இந்த தளத்துல அறிமுகத்துல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அதிமுக பொதுச்செயலாளர் மேல அவங்க சொன்ன குற்றச்சாட்டையும் சேர்த்து வாதம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதை கவனமா மறைச்சிட்டு நீங்க பாதி சொல்றீங்க. உங்களுடைய நோக்கத்துக்கு நான் இரையாக முடியாது. நீங்க கண்டெய்னர் லாரியா ஏடிஎம் ஆபீஸ்க்கு போச்சு, அதிமுக பொதுச்செயலாளர் வீட்டுக்கு போச்சு சொல்லி சொன்னீங்களே, அதையும் நான் கேட்டேன். அதையும் நான் விவாத பொருளாக்குனேன். நான் அதை போட்டு மறைச்சிட்டு இதை மட்டும் நான் கேட்டேன். நாமக்கல்ல 1000 ரூபாய் நோட்டு கொண்டு பால்காரன் காட்டி கொடுத்ததா இல்ல? இங்க அதுக்கு ரெக்கார்ட் நாம என்ன ஒரு குற்றச்சாட்டு ஒரு முன்னாள் நீண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுதான் அவனை மிரட்டுறாங்க. அப்ப நீங்க ஏன் சார் வைகோட்ட ஆதாரம் கேக்குறீங்க? எது பால்காரனுக்கு ஆதாரம் நீங்க கொடுக்க மாட்டீங்க, வைகோட்ட நீங்க ஆதாரம் கேட்பீங்களோ? எதுக்கு வைகோட்ட ஆதாரம் கேட்கறீங்க? வைகோ மேல குற்றச்சாட்டு சொன்னா நீங்க ஆதாரம் கேட்கல சார். வைகோ உங்க மேல குற்றச்சாட்டு சொல்றாரு சார். அவங்க 2Gல உங்களுக்கு தொடர்பு இருக்கு, பாவலா வந்து பார்த்தாரு, இவ்வளவு நடந்துச்சு சொல்றாரு. கோபப்படுறீங்க? கோபப்படல. பால்காரனுக்கு ஆதாரம் கேட்க பால்காரனுக்கு ஆதாரம் பாருங்க. நீங்க ஒரு வைகோ இத சொன்னதை இன்னைக்கு எடுத்து டிஸ்கஸ் பண்றீங்க. இன்னைக்கு நாங்க திமுக ஆண்ட கட்சி, ஆள போற கட்சி. அதே போல ஆளுங்கட்சியில இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு 7வது ஒரே விஷயம் எழுப்புவீங்களாங்க. நான் தான் உங்களுக்கு இவ்வளவு தெளிவா சொல்றேன். இன்னைக்கு அதே வைகோ அதிமுக பொதுச்செயலாளர் பத்தி சொன்னதே விவாதிக்கிறதுக்கு கேட்டேன். 3வது நாங்க அது பி டீம் சொல்றது காரணமே அதுக்கு தானே நான் சொல்றேன். ஏங்க அவர் மலேசியாவில் போய் அதிமுக ஜெயலலிதாவை பற்றி பெருமையா பேசுறாங்க, கலைஞரை தாழ்த்தி பேசுறாங்க. அதனாலதான் அங்க வந்து என்ன சொல்றோம்னா இன்னைக்கு அவங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கறதே இவங்களை உடைச்சு 3-4 அடியா பிரிச்ச இதுல தானே இருக்கிறாங்க. அதுதானே அதிகாரத்தையும் பணத்தையும் வச்சு அதை பண்ணிருக்காங்க. நடந்தாலும் திமுக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. திமுக வெற்றி சாத்தியமா தான் தெரியல. உங்களுடைய இன்றைய முயற்சி வெற்றி பெற்றதா நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். நம்ம வந்து ஒரு விவாதம் பண்ணணும்னு சொல்லி கிளம்பணும்னா விவாதம் பண்ண விடமாட்டேன்னு சொல்லி கிளம்புறது ஒரு சரியான விஷயமா நான் பார்க்க விரும்புறேன். இது அதிமுக திமுக 2 பேர் மேலேயுமே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் குற்றச்சாட்டு
வைத்தா ரெண்டையுமே நம்ம வாதமா கிளப்பட அந்த மக்கள் பார்த்திருப்பாங்க. இதற்கான பதில் என்ன? நிச்சயமாக ரெண்டு தரப்புலயும் ஒரு குற்றச்சாட்டுகள், வெறும் அரசியல் அவதூறான குற்றச்சாட்டுகள். அது மதிமுகவோ திமுகவோ அதிமுகவோ யாருமே வைக்கக்கூடிய, தான் சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமான பொருளையும் ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தத்தையும் ஒவ்வொரு வார்த்தைக்குமான உரிமையும் அவர்கள் எடுக்க வேண்டும். மாறி மாறி நான் ஒரு பொதுத்தளத்தில் என்ன விஷயம் சொல்லிடுறேன் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்ல அரசியல் கலகல்ல. அதை எந்த கட்சியுமே செய்யக்கூடாது என்பது நம்முடைய பொது வேண்டுகோளாக வைப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து இரண்டு பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.